Hi friends, welcome to Flames to Fashion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். Today day 58, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இந்த saree பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்குன்னு தெரியுதா? அழகாக இந்த saree ஃபுல்லாகவுமே அந்த சிட்டுக்குருவி டிசைன் தான் இருக்கும். இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். மேலே வந்து சின்னதாக ஒரு பார்டர் இருக்கும், கீழேயும் அதே பார்டர் தான் இருக்கும். முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே பேர்டு தான், பட்டு நல்லா பெருசாக கொஞ்சம் பெருசு பாருங்க. அதே பேர்டு வந்து கொஞ்சம் பெருசாக முந்தியில் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குன்னு தெரியுதா? எனக்கு ஃப்ரேம்ஸ் சரியாக அமையலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே தான் கொடுத்துருப்பாங்க. saree ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு இதே பேர்டு வந்திருக்கும். இந்த பேர்டு முந்தியில் வந்து 2 பேர்டு பெருசாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி saree ஃபுல்லாகவுமே நமக்கு வந்து அதே தான் வந்திருக்கும். தெரியுதுங்களா? நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு என்னமோ இந்த saree ஆன்லைனில் அந்த தம்ப்நெயில் பார்க்கும்போதே இந்த saree எனக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த குருவி டிசைன் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இப்படி பார்த்ததுமே டக்குன்னு பிடிச்ச ஒரு சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒன்று. இது காட்டன் saree, காட்டன் ப்ளஸ் ஜார்ஜெட் மிக்ஸ்டில் வரும். இது கட்டினா உங்களுக்கு அப்படியே காட்டன் saree மாதிரியே நிற்கும். இது என் செலெக்ஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? ப்ளஸ் இந்த சாரீக்கு நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாரீக்கு வந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஒரு டைமண்டு ஒயிட் டைமண்டில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் அந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, இதை நாம் எப்படி க்ரியேட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு யோசித்தப்போ வந்து சாரியில் உள்ள எல்லா கலருமே நான் எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னாக்கா இந்த எல்லோ ப்ளஸ் இந்த பிங்க் கலர் ப்ளஸ் க்ரீன் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே ஒரு டிசைனாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன் பண்ணேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாட் நெக்கில் கொடுத்துருப்பேன் நான். அது பாட் ப்ளஸ் ஹார்ட் நெக் ஷேப்பில் வந்திருக்கும். இது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3D ட்ரையாங்கிள்லாம் கொடுத்துருப்பேன். தெரியுதுங்களா? ஒரு ட்ரையாங்கிள் முடிகிற இடத்துல இன்னொரு ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3D ட்ரையாங்கிள் ஷேப் நான் கொடுத்துருப்பேன். இதில் 3D ஷேப் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குங்களா? ப்ளஸ் ஓரத்தில் பைப்பிங் வச்சு இந்த டிசைனை நான் முடிச்சிருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக கிளாத், அது எப்படியுமே எனக்கு ஒரு 1/2 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. இந்த க்ரீன் கலர் கிளாத் 1/2 மீட்டரும் இந்த பிங்க் கலர் கிளாத் 1/2 மீட்டருமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த ஒரு ப்ளவுஸுக்கு மட்டுமே எனக்கு வந்து 1/2 மீட்டருக்கு மேலே தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையும் அதே டிசைன் தான் கொடுத்துருப்பேன். அதே 3D ட்ரையாங்கிள் ஷேப்பு கொடுத்துருப்பேன். இதுலேயுமே வந்து 3D ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருப்பேன் கைக்குமே. இது ஏன் அதில் இவ்வளோ ஒர்க் எடுத்து பண்ணேன் அப்படின்னாக்கா இது வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்து நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இது வந்து மேபி இது ஒரு டிசைனர் ப்ளவுஸ் என்னோட இது வந்து 3rd இல்லை 4th ப்ளவுஸ்ன்னு நான் நினைக்கிறேன் நான். சரி, அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் அது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரியில் உள்ள அந்த 3 கலருமே ஜாயின் பண்ணி ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன். எல்லோ, க்ரீன், பிங்க் வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன். இதுவுமே பார்க்க வந்து நல்லா அழகாக ஃப்ரண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ட்ரையாங்கிள் நாட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப்புடு ட்ரையாங்கிள் நாட்டு கொடுத்துருக்கேன். அதாவது அந்த 3 கலருமே யூஸ் பண்ணி ஸ்டெப்புடு ட்ரையாங்கிள் நாட்டு கொடுத்துருக்கேன். அதாவது சாரியில் அந்த இருந்த கலரை யூஸ் பண்ணி அதுக்கான கிளாத்து சில்க் காட்டன் கிளாத் எடுத்து இந்த டிசைன் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டெய்லரிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னாக்கா. பட் கஷ்டம் கிடையாது, ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் ப்ளவுஸ் டிசைன் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.